நம்ம வீட்டு பால்கனியில் 9 வகையான கிழங்கு வகைகள் வச்சுருக்கேன். இது வந்து பிடி கருணக்கிழங்கு. 2 கிழங்கு அந்த தொட்டியில் போட்டிருக்கேன். செமையாக வந்திருக்கு. அடுத்தது எல்லா தொட்டிலும் கேப் இருக்க தொட்டிலெல்லாம் நான் பூண்டு நட்டி வச்சுருக்கேன். இது வந்து மலை பூண்டு, நல்ல பெரிய இலையாக இருக்குது. இது வந்து நார்மல் வெள்ளை பூண்டு. ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டி நான் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். 3வது பார்த்திங்க அப்படின்னா சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து இலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், கீழே கிழங்கு கொஞ்சம் குறைவாக வைக்கும், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 4வது இது ஃபுல்லாகவே மஞ்சள் தான். மஞ்சளில் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் ஒன்று, விரலி மஞ்சள், இன்னொன்று மா இஞ்சி வச்சுருக்கேன். அடுத்தது இன்னொன்று வெள்ளை மஞ்சள். 3மே இலை ஒன்று போல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து 6வது வந்துருச்சா. 7வது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வெங்காயம், சின்ன வெங்காயம். இது வந்து காலியாக இருக்க எல்லா தொட்டிலையும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 8வது பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி ஃபுல்லாக நிறையா வச்சுருக்கேன். அடுத்தது 9வது பார்த்திங்க அப்படின்னா சட்டி கரணை, பெரிய கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கு செடியும் ஒன்று வச்சுருக்கேன்.